வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சீமான் வீடு முற்றுகை. முற்றுகை இல்லை, சீமானுக்கு ஒரு சம்மன் கொடுக்க வந்திருக்காங்க காவல்துறையிலேருந்து. பொதுவாக சம்மன் கொடுத்தாச்சு அப்படின்னா அதை நீங்கள் வாசல்லே வேற ஒட்டிட்டீங்க கேட்டில். அந்த கேட்டில் ஒட்டின சம்மனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். கொடுத்தாச்சு, ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, கிளம்பிடலாம். மறுபடியும் அங்கே அதை ஏன் கிழிச்சு அப்படின்னு சொல்லி அந்த காவலாளியை நீங்கள் தாக்குனது மிகப்பெரிய தவறு. ஆமாம், நீங்கள் வரும்போதே எப்படி மீடியாலாம் உள்ளே வந்துச்சு? மீடியாலாம் கூட்டிகிட்டு தானே வந்திருக்கீங்க. வாங்க சீமான் வீட்டில் சம்மனை ஓட்டியிருந்தா அதை கிழிக்க போகிறோம், கிழிச்சிட்டாங்க, மீடியா போகிறோம் கூட வாங்கன்னு கூட கொண்டு வந்தீங்களா? அது மிகப்பெரிய தவறு. ஆனாலும் காவல்துறை அப்படிங்கிறது தமிழக காவல்துறையா இல்லை ஸ்டாலின் காவல்துறையா? ஆமாம், திமுகவுக்கு ஒரே ஆப்போசிட்டாக திமுகவுக்கு ஒரு கட்சி வளர்ந்து வருது, இவங்களை ஒழிக்கணும், சீமானை ஒழிச்சாச்சுன்னா நமக்கு போட்டி ஆள் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை திமுக கட்டமைத்து கொண்டு வருகிறது. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா திமுகவுக்கு அடுத்த எலெக்ஷனில் போட்டியாக இருக்கிறது வேறு யாருமே கிடையாது, சீமான் மட்டும்தான். சீமானை ஒழிச்சு எப்படியாவது ஒரு வெளியே வர முடியாத செக்ஷனில் உள்ளே போட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த தமிழக காவல்துறைன்னு சொல்லக்கூடாது, நம்ம ஸ்டாலின் காவல்துறை என்று தான் சொல்ல வேண்டும். நம்ம அந்த அளவுக்கு தான் இருக்காங்க, நடத்துகிறாங்க. நீ சம்மன் ஒட்டிட்டியா, போயிட்டே இரு. நீ ஏன் அங்கே ஒட்டியிருக்கா, கழிச்சிருக்கா, நாளைக்கு மழை பெஞ்சு கிழிஞ்சிருச்சு, அப்போ மழையை போய் அடிப்பியா? அந்த காவலர் ஒரு இராணுவத்திலிருந்து ரிட்டையர்ட் ஆகி அவர் தன்னுடைய ஓய்வு காலத்தில் ஒரு இடத்துல பணியில் இருக்கார். அந்த பணியை கூட செய்ய விடாமல் அவரை எவ்வளவு கீழ்த்தரமாக நீங்கள் அடித்து எடுத்துகிட்டு போகிறீங்க. அவரோட பணியை அவர் செய்தார். அவர் வீட்டுக்குள்ளே வேறு யாரும் வெளியாட்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் கரெக்டாக இருக்கார். எனக்கு கொடுத்துருக்க அவர் முதலாளி என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் அவர் செய்வார். நீங்கள் கேட்ட திறந்து அனாவசியமாக நீங்கள் உள்ளே போயிட்டு அவரை அடித்து இழுத்துட்டு காவல்துறை மேலேயே நீ கை வைக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்களே. காவல்துறையை அவர் தேடி உங்கள் ஸ்டேஷனில் உங்கள் மேலே கை வச்சாரா? நீங்கள் அவர் இருக்க இடத்துக்கு நீங்கள் போனீங்களா, அவர் உங்கள் இடத்துக்கு வந்தாரா? எப்படி நீங்கள் அவர் மேலே கை வைக்கலாம்? அந்த ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி மேலே கையை வச்ச அந்த காவல்துறை அதிகாரி மேலே தகுந்த நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இது பொதுமக்கள் சார்பாக நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டோம். சீமான் அவர் நாங்கள் 2ஆம் தேதி செங்கோட்டையில் கனிம வள கொள்ளை இதுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே என்னடான்னா அதுக்கு முன்னாடி, ஏன்னா மணல் கொள்ளை கனிம வள கொள்ளையில் தானே உங்களுக்கு அவ்வளவு லாபம் இருக்குது. அதை தடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தானே இருக்கீங்க. மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, எல்லா கொள்ளையும் அடித்து அவனுங்களெல்லாம் காவல்துறை இவ்வளவு தூரம் சம்மன் கொடுத்து யாரையும் இது வரைக்கும் கைது பண்ணல. 2000 கோடி 30,000 கோடி இந்த மாதிரி அடிச்சுட்டு போனவங்களெல்லாம் யாரும் சம்மன் கொடுத்து அடித்து தரன்னு இழுத்துட்டு போனதா சரித்திரத்தில் இல்லை. ஆனால் இங்கே என்ன நடக்குது? ஒரு பாலியல் வழக்கம், அது வழக்கு எவ்வளவு நாளாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு நாங்களும் பார்க்குறோம். இதே மாதிரி திமுக மந்திரிகள் எம்எல்ஏக்கள் மேலே எவ்வளவு பாலியல் வழக்கு இருக்குது, அதில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி கைது செய்யப்பட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். நாங்களும் பொறுத்திருந்து தான் பார்க்க போகிறோம்.